ஹலோ கைஸ், வெல்கம் டு நிஞ்சா கேமிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நான் வந்து ரோப்ளாக்ஸ் பில்ட் ஐலாண்ட் சீரீஸில் இது எத்தனாவது பாட்டுனா 4th பார்ட்டு. இந்த சீரீஸ் வந்து நல்லா போயிட்டு இருக்குது, நல்லா ப்ராக்ரஸும் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நம்மளோட ஐலாண்டு. அதே மாதிரி அப்பப்போ ஆஃப்லைனில் இருக்கும் போதும் இந்த ஒர்க்கர்ஸ்லாம் நம்மளுக்காக கிரைண்ட் பண்ணி தருவாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எல்லாத்தையும் போய் இந்த மாதிரி ஐலாண்டெல்லாம் அன்லாக் பண்ணிடலாம். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நான் என்னால் இதை அன்லாக் பண்ண முடியும். ஸோ இதை என்னால் நான் ஃபுல்லாக அன்லாக் பண்ணிட்டேன்னா அதை பண்ணால் முடிஞ்சிடும். அதே மாதிரி இங்கே ஒரு மேக்மா ட்ரீன்னு என்னமோ ஒன்று புதுசாக வந்திருக்கு. அந்த மேக்மா ட்ரீ உங்களுக்கு அப்புறமேட்டு காட்டுறேன். இப்போதைக்கு ஐஃபில் டவர் நம்ம கட்டியிருக்கோம் கைஸ். பார்த்தாலே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு ஐஃபில் டவரு. ஸோ கைஸ், நம்மளோட பேஸ் ப்ராக்ரஸும் நல்லா போயிட்டு இருக்குது. அதே மாதிரி நம்ம சேனலோட ப்ராக்ரஸும் நல்லா போகுதுங்கிறதுனால அது நல்லா போடுறதுனா நீங்கள் தான் அதுக்கு மனசு வைக்கணும். ஸோ ப்ரோ வந்து எவ்வளோ சப்ஸ்கிரைபரில் இருக்காருனா 436 இருக்கார். நம்ம எத்தனையில் இருக்கோன்னா 88. ஸோ நீங்களாம் மனசு வச்சா நம்மளால் இந்த மந்த் எண்டுக்குள்ளே ப்ரோவோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை முன்னேறி வந்துட முடியும். ஸோ கைஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். வாங்க வளன்னு பேசாமல் போயிட்டு இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவோம். சரி, இப்போ வந்து இந்த இடத்த நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிட வேண்டியதான். அதுக்கு ஏற்ற மாதிரியே மெட்டீரியல்ஸும் கலெக்ட் பண்ணுறாங்க நம்ம பசங்க. இது 400 இது தேவை, அதை அரைக்குறையாகவே வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா வுட்டு இருக்குது. இன்னும் இந்த சைடில் எதுவுமே அன்லாக்கே பண்ணல போலனா. ஆனால் இந்த ஐஃபில் டவர் தான் சூப்பராக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா ஐஃபில் டவரை ஃபுல் அப்கிரேட் நம்ம பண்ணிட்டோம். ஏன்னா இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது, மேக்ஸ் லெவலில் இருக்குது. சரி கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து இந்த இடத்த அன்லாக் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு காயின்ஸ் எல்லாமே இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இது அன்லாக் பண்ணுறதுக்கு இன்னும் 30 இது தேவை. அதை மட்டும் நம்ம போய் எடுத்துருவோம். அவங்க பொறுமையாக கலெக்ட் பண்ணுறாங்க. நம்ம டக்குன்னு ஏதோ இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி விட்டுட்டா முடிஞ்சிடுது நம்ம வேலை. இது அன்லாக் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். எதுக்கு இவ்வளோ, ஏன்னா எம்டி பிளாட்டுக்காட இவ்வளோ கஷ்டப்பட்டேன். சரி கைஸ், இந்த மேக்மா நம்மளுக்கு தேவையில்ல, ஆல்ரெடி 100 இருக்குது. அதனால் இந்த அது என்னது மேக்மைட்டு, அது நம்மளுக்கு தேவையே இல்லை. அதுக்கு பதிலாக இந்த கிராஃப்டரை வேறு ஏதாச்சும் பண்ண விட்டுருவோம். மேக்மைட் இது இல்லை, மேக்மைட்டுக்கு பதிலாக நீ போய் இந்த இதை கலெக்ட் பண்ணப்போ அவன் வந்து இந்த ஹேபலை வந்து கலெக்ட் பண்ணுவான். அதுக்குள்ளே நம்ம போயிட்டு இந்த மேக்மைட்டுக்கு பதிலாக இந்த அயன் நம்ம செஞ்சு இதோ அந்த இடத்துல வச்சுட்டா நம்மளுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். ஸோ வாங்க போய் அயன்லாம் நிறையா கலெக்ட் பண்ணுவோம். அது அவங்க பார்த்துப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு 30 அயன் தேவை, நம்மகிட்ட 6 தான் இருக்குது. அதே மாதிரி மற்றவங்க ஐலாண்டெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது பார்க்கும்போது. ஆனால் இப்போ தான் எவன் ஐலாண்டும் கண்ணுக்கே தரல, எல்லாம் பாட்டு பசங்களாக இருக்காங்க என்ன மாதிரியே. ஏன்னா இப்போ தான் கைஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ தான் 4வது எபிசோடாக போயிட்டு இருக்குது நம்ம சீரீஸில். ஸோ இந்த சீரீஸ் வந்து எப்போ முடியும்னு எனக்கே தெரில. இந்த கேம் முடியுதோ அப்போ தான் சீரீஸும் முடியும். ஸோ இவன் பிளாட்டை போய் நம்ம போய் விசிட் பண்ணிட்டு வருவோம். தம்பி, உன் பிளாட்டை வந்து நான் விசிட் பண்ண போகிறேன். இவன் பரவாயில்லையே, நல்ல ப்ராக்ரஸ் பண்ணியிருக்காங்க. என்னடா இது கைஸ், என்ன கைஸ் இது தம்பி, என்ன இது டேக்கு? ஓ இல்லை தேவையில்ல. என்னென்னமோ பண்ணியிருக்க போங்கடா. யாரா நீ? பிளான்டிங்கில் என்னடா மாஸ்டர் டிகிரியாட முடிச்சிருக்க ஏதாச்சும்? அந்த சைடு தான் இவன் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த மவுண்டெயின் சைடு சுத்தமாக தம்பி வரல. சரி வாங்க நம்ம போய் நம்ம ஐலாண்டுக்கு போவோம். கைஸ், அவன் ஐலாண்டு நம்ம ஐலாண்டு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா லிட்ரலி இங்கேருந்து இங்கே வந்து ஒரு 5 செகண்டில் போயிட்டு வந்துட முடியும் நம்மளால். ப்ரோவும் இருந்திருந்தால் ஜாலியாக தான் இருந்திருக்கும். ஆனால் அவர் தான் இல்லை. அவர் இருந்திருந்தால் அவரை வச்சு ஏதாச்சும் ஃபன் பண்ணியிருக்கலாம் கைஸ். சரி வாங்க, நம்மளுக்கு அன்லாக் ஆகிடுச்சு. இப்போ வாங்க போயிட்டு இதை போய் இது தந்துடுவோம். அது என்னது, அன்லாக் பண்ணிடுவோம். ஓகே, இது என்னது? இதை தான் நான் சொன்னேன். ஏதோ பாருங்கள் இந்த மேக்மா வுட்டுன்னு. ஸோ அதுதான் நான் சொன்னேன் உங்ககிட்ட. ஸோ வாங்க இல்லை போடு, இதையும் அன்லாக் பண்ண முடியும். மேக்மா வுட்டு கிடைத்தா நல்லாயிருக்கும். இப்போவும் போடு. இது என்னதுங்க? மேக்மா பிளாங்கா என்ன? இது மேக்மா பிளாங்க்குன்னு தான் நினைக்கிறேன். சொன்னேன்னா மேக்மா பிளாங்க்கு இனிமேட்டு அப்கிரேட் பண்ணுறதுக்குலாம் இதுதான் நிறையா இது கேட்பாங்க.
இது எவ்வளோக்கு போகுதுன்னு தெரில தம்பி. இது ஒரு 1000 காயின்ஸ் கொடு போடு. சொன்ன மாதிரியே 1000 காயின்ஸுக்கு தந்திருக்கேன். இப்போ 6K காயின்ஸ் நம்ம கிட்ட இருக்குது. இதை வச்சு என்ன பண்ண போகிறோன்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரில. இது என்னமோ ஜொலிக்குது, அது என்னன்னு தெரில. சரி அவன் ஐலாண்டுக்காச்சும் போயிட்டு வருவோமா, இல்லாட்டி எக்ஸ்ப்ளோர் இதில் மீன் பிடிக்க முடியுமா கைஸ்? எனக்கு அது என்னதுன்னு தெரில. ஏன்னா இந்த இதில் போட்டிருந்துச்சு, இந்த இதில் மீன் அது என்னது இந்த லோகோவில் போட்டிருந்துச்சு. அந்த லோகோவில் போட்டிருந்ததை பார்த்து தான் நானே சொல்கிறேன் மீன் பிடிக்க முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல, சுத்தமாக தெரில. பிடிக்க முடிஞ்சுன்னா நல்லாயிருக்கும். தம்பி என்ன வேலை பார்க்குற நீ? இங்கெல்லாம் மரம் முளைச்சிருக்கு பாரு, அந்த வெட்டு இதை யார் கைஸ் இவன் ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டேங்கிறான். நான் தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓ இதுக்கு 30 தேவையா? வாங்க இது ஃபுல்லுத்தையும் கிராஃப்ட்டை போட்டு விட்டுருவோம். ஓகே இது கிராஃப்ட் ஆகிட்டு இருக்கணும். அதுக்குள்ளே நம்ம போயிட்டு அவனுக்கு கொஞ்சோன்னு ஹெல்ப் பண்ணுவோம். இன்னும் ஹெல்ப் பண்ணிட்டு கிராஃப்ட்டை போட்டு விட்டா முடிஞ்சிச்சு. இன்னும் 3. இப்போ என்னது இது போடு. இன்னும் கொஞ்சோண்டு இடம் இந்த இடத்துல வந்து சரி வாங்க. இது 300 இது தேவைப்படுது. இந்த இடமும் கொஞ்சம் நல்ல இடம்தான், ஓரளவுக்கு நல்ல இடம், சொல்லிக்கிற அளவுக்குலாம் பெருசுலாம் ஒன்றும் இல்லை. சரி வாங்க இதையும் அப்படியே அன்லாக் பண்ணி விட்ருவோம். இந்த சவுண்டு தான் கைஸ் நல்லா இருக்குது, அன்லாக் ஆகும்போது ஒரு சவுண்டு போடு. இது என்னது? இதுக்கு நம்மளுக்கு இப்போதைக்கு பொருள் இல்லை, ஆனாலும் அன்லாக் பண்ணி விட்ருவோம். இந்த இதுக்கு நம்மக்கிட்ட பொருள் இல்லை, அதுக்கு பேம்பு நம்ம போய் கலெக்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்த போட்டுட்டு ஓகே கைஸ் இப்போ வந்து நம்ம வந்து இந்த இடத்த நம்மளால் அன்லாக் பண்ண முடியும். இது என்ன இடம்னு தெரில, என்னமோ புதுசாக இருந்துச்சு. ஸோ வாங்க என்ன இது உட்டு இதான் இருக்குது. ஓ இது பிளாங்கா? நான் உட்டுன்னு நினச்சிட்டேங்க. ஸோ அங்கே போயிட்டு பிளாங்கை போய் கலெக்ட் பண்ணுவோம். இது கிராஃப்ட்டு தந்து விட்டுடலாம். இப்போதைக்கு ஹேபேல் போதும் தம்பி. ஹேபேல் விற்கிறவனா இந்த உட்டை பிளாங்கை கிராஃப்ட் பண்ண சொல்லிடுவோம், ஏன்னா இது அதிகமாகவே தேவைப்படுது எல்லாத்துக்கும். ஸோ தம்பி இங்கே வாப்பா, நீனால இந்த இது ஹேபேலுக்கு கிராஃப்ட் பண்ணுறவன் இல்லை நீ இல்லை நீனா? போயிட்டு இந்த மேக்மா பிளாங்கை போய் கிராஃப்ட் பண்ணி மேக்மா பிளாங்கை கிராஃப்ட் பண்ணுறோம். அதுக்குள்ளே நம்ம போயிட்டு கோல்டு இந்த கோல்டையும் கலெக்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி பேம்பு நம்மளுக்கு கேட்டிருந்தாங்கல்ல 700 பேம்பூஸ், அதெல்லாம் கலெக்ட் பண்ணுவோம் வாங்க. ஓகே கைஸ் இந்த இடத்த நம்ம அன்லாக் பண்ணிட்டாச்சு. இப்போ இது என்னது என்னமோ இந்த இடத்துல புதுசாக இருக்குது. சரி அதை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த உட்டு அதிகமாக கலெக்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு 100 பிளாங்க்கு தேவை அடுத்த இடத்த அன்லாக் பண்ணுறதுக்கு. அதிக உட்டு எடுத்தால் தான் நம்ம 100 பிளாங்க்கை கிராஃப்ட் பண்ண முடியும். அதாவது என்னோடய இது ஒர்க்கர் கிராஃப்ட் பண்ணுறதுலாம். ஸோ வாங்க நம்ம போயிட்டு எல்லா மரத்தையும் வைப்போம். இது டக்குன்னு முளைச்சிருது கைஸ், அதான் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. இதை பாருங்கள், இப்போ தான் போயிட்டு ஏதோ அங்கே போய் வெட்டிட்டு வந்தால் அதுக்குள்ளே ஏதோ இது முளைச்சிருச்சு. இது சூப்பராக இருக்குது. நம்மளோட ஆக்ஸ் அப்டேட் பண்ண முடிஞ்சால் சூப்பராக இருக்கும் கைஸ், ஆனால் அதை தான் முடியல ஆக்ஸ் அப்டேட் பண்ணுறது. இருங்க எதுக்கும் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடுவோம். கிஃப்ட் என்னமோ கிடச்சிருக்கு. ஸோ அங்கே இந்த கிஃப்ட்டை போயிட்டு பிளான்ட்டும் பண்ணிட்டு வந்துடுவோம். ஓகே கைஸ் நம்மளோட ஆக்ஸ் அடுத்த லெவலுக்கு அப்டேட் பண்ணோன்னா இன்னும் மஷ்ரூம் மாதிரி மேலே இருக்குது. அது என்னதுன்னு நம்மளுக்கு சுத்தமாக தெரியாது எனக்கு. சரி இந்த இடத்துல இதை பிளான் பண்ணி விட்டுட்டு இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். ஓகே கைஸ் இப்போ நம்மக்கிட்ட 6.7K கோல்டு இருக்குது. இதை வச்சு ஏதாச்சும் இவனை ஹையர் பண்ண முடியுமான்னு போய் பார்ப்போம். இவனுக்கு 75,000 ஜூ கீப்பரை ஹையர் பண்ணலாம், ஆனால் அவன் வேஸ்ட்டு. இதுக்கு 35,000 25,000. சரி ஜூ கீப்பரை ஹையர் பண்ணிட்டு அவனை அப்படியே விட்டுற வேண்டியதான். இதுக்கு மேலாம் நம்மளால் எதுவும் ஹையர் பண்ண முடியாது கைஸ், ஏன்னா அவங்கெல்லாம் ரொம்ப அதிகமாக காசு கேட்குறாங்க. சரி வாங்க நம்ம போயிட்டு இப்போ போயிட்டு வுட்டு கலெக்ட் பண்ணலாம். ஏன்னா 100 பிளாங்க்கை நம்ம எடுத்தே ஆகணும், அதுதான் என்னோடய குறிக்கோள். ஓகே கைஸ் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா வீடியோ வந்து ஆனில் விட்டுட்டு அப்படியே ஃபோனை வந்து ஆஃப்லைனில் அப்படியே விட்டுட்டேன். அது என்ன இருக்குன்னா அந்த ஒர்க்கர்ஸ்லாம் ஆஃப்லைனில் ஒர்க் பண்ணுவோம் இல்லை, அது பார்த்தா நம்மளுக்கு 100 பிளாங்க் தேவைப்பட்டது 240 கிட்ட அந்த பிளாங்க்கு நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு இதெல்லாம் ஈஸியாக அன்லாக் பண்ணிடலாம் நம்ம அன்லாக்கு.
வாங்க இதெல்லாம் அன்லாக் பண்ணிடலாம். எனக்கு நான் அதை ஆனில் வச்சுருந்தேனே தெரில, அது நான் சுத்தமாக மறந்துட்டேன். இந்த ஒர்க்கர்ஸ்லாம் இதில் ஒர்க் பண்ணுவாங்கன்னு. ஸோ அதுதான் இப்போது அப்பா சூப்பரான வேலை கைஸ் இது. அதே மாதிரி நம்ம வந்து ஐஃபில் டவரையும் கட்டிட்டோம். இதை பாருங்கள், ஏதோ அங்கே இருக்குது தெரியுது. ஸோ ஐஃபில் டவர் கட்டினதுனால ஒரு லைக் மட்டும். என்னடா இது மேஜிக் ரெயின் ஈவெண்ட்டா கைஸ்? இது மேஜிக் ரெயின் ஈவெண்ட்டு கைஸ். இது நானும் என்னமோ புதுசாக என்னமோ வந்திருக்கேன்னு பார்த்தேன். சரி வாங்க, இப்போதைக்கு நம்ம வந்து அடுத்தது இது இந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது, இதை மட்டும் நம்ம அன்லாக் பண்ணிடணும். அதுக்கு வந்து 200 பிளாங்க்ஸ் தேவை. ஸோ அந்த 200 பிளாங்க்ஸுக்கு நம்ம வுட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணணும். ஓகே கைஸ், நம்ம வந்து வெற்றிகரமாக 200 பிளாங்க்ஸ் கலெக்ட் பண்ணிட்டாச்சு. இப்போ இதை வச்சு இந்த இடத்த அன்லாக் பண்ணிவிடுவோம். என்ன புதுசாக கிடைக்குதுன்னு பார்ப்போம். இது ஏதாச்சும் நல்ல இடமா கிடைச்சா நல்லாயிருக்கும். ஏய் என்னடா இது இது என்னது இது சர்க்கியூட் ப்ரெஸ்ஸா? அப்படின்னா இதில் என்னது ஒப்சிலியன் கைஸ். ஏன்னா மைன்கிராஃப்ட் மாதிரியே இதுவும் ஒப்சிலியன்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சூப்பரு. இது 50 ஒப்சிலியன் வச்சு இன்னும் கொஞ்சோண்டு ஒப்சிலியன் அன்லாக் பண்ணலான்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னு தெரில. இது ஒப்சிலியன் இல்லை, இது மேக்மா பிளாங்க்ஸு. ஓகே, இப்போ என்னமோ இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல கைஸ், இந்த பாக்ஸ் மாதிரி பர்பிள் கலர், இந்த இது டார்க் கலரில் ஒரு பாக்ஸ் மாதிரி, அந்த இது எப்படி நம்ம கிடைக்கும்? இது சாதா ஒப்சிலியனாக தான் தராங்க, அது வேற என்னமோ போல். அது எந்த இடத்துல நம்ம கிராஃப்ட் பண்ண முடியும்? இல்லை இத்தனை குழப்பமாக இருக்குது. ஐயோ கைஸ், சரி வாங்க, இந்த 2 ஸ்டோன் தான் இருக்குது. அதுக்கு ஏதாச்சும் ஒரு மைனரை போட்டு விட்டோம். நம்மளே போய் மைன் பண்ணோம்னா கடுப்பாக இருக்குது. போனோன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டோன் மைனரை 3 பேர் போட்டிருக்கேன். அதில் ஒருத்தவனை போயிட்டு நம்ம ஒப்சிலியனுக்கு மைன் பண்ணி வச்சுப்போம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஒருத்தவனை ஒப்சிலியன் மைண்ட் பண்ண விட்டாச்சு. இதோ இங்கே போயிட்டு இருக்காம போல். எங்கடா இங்கே போனோம்? எங்கடா தம்பி, நீ தான் ஒப்சிலியன் மைண்ட் பண்ண போறியா? இதை பாருங்க, பொறுப்பாக வேலைக்கு உடனே போயிட்டான் பாருங்க. தம்பி ஒன்றை மாதிரி தாண்டா இருக்கும், எல்லாம் டெடிக்கேட்டடாக எல்லாம் இருக்கும். தம்பி டக்குன்னு போப்பா, போய் 2 மைண்ட் பண்ண. டக்குன்னு மைண்ட் பண்ணணும். எனக்கு ஸ்லோவாக இருந்தால் பிடிக்காது தம்பி, சரியா? இது என்ன இந்த வுட்டை இவன் கலெக்ட் பண்ணுறானா இல்லையா? அதான் எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. பிளாங்க் ஏன்னா வரவே மாட்டேங்குது தம்பி. எல்லாம் கரெக்டாக இருக்குண்ணே எனக்கு. இன்னும் கொஞ்சம் உனக்கு ஒப்சிலியன் நல்லா கழிச்சிடாடே. ஏய் இதுதான் இப்போ இந்த இதுதான் எப்படின்னு எனக்கு இப்போ தெரிஞ்சே ஆகணும், பார்த்துக்குவாங்க கைஸ். ஐயம்மா ஏன்னா அது தெரியாமல் தண்ணி உள்ளே குதிச்சுட்டேன். எப்படி இப்போ மேலே போவாங்க கைஸ்? ஹலோ, ஐ எம் இன் வாட்டர். ஓகே, தப்பிச்சுட்டேன். இதுக்கு எவ்வளோ இது தேவை? 5000. இது என்கிட்ட இன்னும் 2000 பிளாங்க் தான் இருக்குது. தம்பி இது எவ்வளோ இருக்குது? இந்த இடத்த அன்லாக் பண்ணலாமா, இல்லாட்டி இதை போய் பண்ணி பார்ப்போம். இதுக்கு 250 தேவை, அப்படின்னா அதே பண்ணிடலாம். சரி கைஸ், இப்போ வந்து இதெல்லாம் அன்லாக் பண்ணிட்டு இங்கே தாங்க வல்கேனோ வரும். ஆமாம் இதை பாருங்கள், வல்கேனோன்னு சொன்னேன், அதுக்குள்ளே வல்கேனோவே வந்துருச்சு. ஐயோ, நான் நெருப்பில் பட்டா செத்து போயிடுவேன். வல்கேனோ நல்லா கழிச்சு கைஸ். வல்கேனோ மேலே இருக்கிறேன் கைஸ். நான் வல்கேனோடா தம்பிங்களா, இப்போலாம் போன எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம இவங்கள பார்த்து அசந்து போயிருந்தோம். இப்போ அவங்க தான் நம்மளை பார்த்து அசந்து போவாங்க. ஸ்லைடு மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. சரி, இங்கே அடுத்தது இருக்குது.
இதை ஐயோ நான் எப்படி கைஸ் மேலே போவேன்? அப்படின்னா ஒன்று பண்ணலாம். என்னதுன்னு தெரியுமா? இந்த வுட்டெல்லாம் நம்மளே கலெக்ட் பண்ணிடுவோம் கைஸ். இந்த நார்மல் வுட்டை நம்ம வந்து ஆட்டோ சாப்பர்னு ஒன்று இருக்கும் மிஷினு, அதை போய் நம்மளே வாங்கி நம்மளே கலெக்ட் பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக மற்ற எல்லாரையும் இது கலெக்ட் பண்ண விட்டுருவோம். மற்ற இதோ இவங்க இருக்காங்களா, நீ இதை கலெக்ட் பண்ண, நீ இதை கலெக்ட் பண்ண. இப்போ வுட்டு மைண்ட் பண்ணுறதுக்கு யாரை வச்சுப்பேன்னு கேட்டிங்கன்னா இதை பாருங்கள். இவங்கிட்ட போயிட்டோன்னா, இவங்கிட்ட ஏன்டா போகிறதுனால கேட்குறீங்க, வெயிட் பண்ணுங்கள். இங்கே போனீங்கன்னா ஆட்டோ சாப்பருன்னு ஒரு மிஷின் இருக்கும். அந்த மிஷினை நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து ஒரு இது பண்ணலாம். அது என்னது, எல்லாத்தையும் சாப் பண்ணிடலாம் ஆட்டோமேட்டிக்காக, பேர்லேயே இருக்குது. சரி வாங்க இதை போயிட்டு பிளான் பண்ணிடுவோம். அதுக்குள்ளே இந்த இடத்துல இந்த இடம் இருக்கா? பரவாயில்ல, இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணுவோம் வாங்க. சரி இது 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 ஃபுல்லாக முளைச்சிருச்சு போல் லெமன்ஸு. ஓகே இது 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 ஓகே. அதே மாதிரி இதோ இந்த இடத்துலையும் புது புது செடியெலாம் இருக்குது. இது எவ்வளோ? இது 98. இது எல்லாத்தையும் போயிட்டு இப்போ விற்றுருவோம். அந்த செல்லர்கிட்ட போயிட்டு கிஃப்ட்டு கிடச்சிருக்கு. என்னது, மெயில் பாக்ஸு. அதையும் நம்மளால் விற்க முடியும். சரி வாங்க எல்லாத்தையும் போயிட்டு இவங்கிட்ட விற்கிறது தான் நம்மளோட ஒரே வேலை. விற்றுட்டு இந்த எபிசோடை முடிச்சிருவோம். ஏன்னா இந்த எபிசோடு ஆல்ரெடி லென்த்தாக தான் போயிட்டு இருக்கு. ஓகே கைஸ், இந்த எபிசோடில் நல்லா ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கோம். ஒரு வல்கானோ கட்டியிருக்கோம் இந்த எபிசோடில். ஐஃபில் டவரையும் முடிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா, பை பாய்.